ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி இட்லி தோசைக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. அதை எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து வச்சுக்கலாம்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து மொத்தமாகவே தேவைப்படுற வெஜிடபிள்ஸ். இப்போ வந்து ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடய சேர்த்து நீங்கள் உளுந்த பருப்பு ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்த பின்னாடி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இடிச்சுட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணி போட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வைக்கிறதுனால முழுசாக போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். நாங்கள் வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ வந்து 2 பச்சை மிளகாயோட நிறுத்திட்டேன். நீங்கள் வந்து நிறையா போடணுன்னா ஒரு 4 கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளியிலே தண்ணி இருக்கும். ஸோ வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம். 3 விசில்லே பார்த்திங்கன்னா நல்லா பூவாக அழகாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி நம்ம ஊற்றினோம்ல, அந்த தண்ணியை வந்து தனியாக வடித்து வச்சுக்கலாம். தண்ணியை மட்டும் நல்லா செப்பரேட்டாக தனியாக வடித்து வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணதுலேருந்து தண்ணியை செப்பரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி இருந்தால் கொஞ்சம் கடைய ஈஸியாக வராது. அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு மத்துக்கட்டையை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா நம்ம கீரை எப்படி பருப்பு எப்படி கடைவோமோ அதே மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மேஷ் ஆகிக்கிட்டே வருது. ஒரு 10 நிமிஷம் கடைஞ்சிங்கனாலே போதும், நல்லா வந்து மேஷ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மேலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கொத்தமல்லி ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து மதுரை ஏரியா, அதனால் வந்து இதை மோஸ்ட்லி நாங்கள் வந்து செஞ்சதில்லை அந்தளவுக்கு. இதை வந்து தக்காளி கடையல்னு சொல்லலாம், இல்லை தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். கொங்கு நாட்டில் வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க போல், அதனால் வந்து இதுக்கு பேர் தக்காளி பஜ்ஜி. ஆனால் வந்து எங்கள் ஊர் சைடு எல்லாருமே வந்து இது தக்காளி தொக்குன்னு தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும், சப்பாத்தி தொக்கும். ஆனால் வந்து நாங்கள் கடைய மாட்டோம், அதை அப்படியே வந்து தொக்காக ரெடி பண்ணிக்குவோம். ஸோ வந்து இதை தக்காளி தொக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுட சுட இட்லியில், ரைஸில், தோசையில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு ஏதாவது சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். அது செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வைக்கிறதும் நம்ம வந்து குக்கரில் வச்சு எடுத்ததுனால கடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.